ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்துவரதன், யோகா ட்ரெய்னர். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கோம், முன்னேறணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் சில பேரால் ஒரு கொஞ்சம் முன்னேற முடியாமல் அப்படி தடுக்கிறது. அதுக்கு இந்த யோகா தியரியில் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கோம் என்னன்றதை பார்க்கறதுக்கு, அதுக்கு நம்ம எப்படி முன்னேறணும், எதை நம்ம விட்டால் எதெல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சால் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு யோகா தியரி இருக்குது. அந்த யோகா தியரியை இன்னைக்கு பார்க்கலாம். அதுதான் பஞ்சகோஷா. நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் நிறைய முன்னேறுவாங்க. நம்ம உடல்கள் மனிதர்கள் எங்கேயாவது ஒரே இடத்துல ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்ல இருப்போம். இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு அதுல ஒரு திருப்திப்படும். இன்னும் கொஞ்சம் எங்க மேல போகலாம் அப்படின்னு யோசிப்போம். நம்மளுடைய உடல்ல சரி ஒரே இடத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். நமக்கு முன்னேற்றமே இல்லாம இருக்கும். இப்படிலாம் நம்மள இருக்கிறப்போ நம்ம எங்க நம்ம லேக் ஆஃப் நம்மளோட எங்க நம்ம லேக் ஆகிறது, எங்க மேல போகணும். ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்கும். அது நீங்க இது என்ன எடுக்கலான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது உங்களுடைய எனர்ஜி, நீங்களுடைய இதய மைய வச்சுட்டுனா இதை பஞ்சகோஷா மொத்தம் 5ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அன்னமய கோஷா, ரெண்டாவது பிராணமய கோஷா, அடுத்தது மூணாவது அப்படி நீங்க ஒவ்வொரு லேயரா ஃபார்ம் பண்ணணும். மனோன்மய கோஷா, அடுத்தது விஞ்ஞானமய கோஷா, அடுத்தது ஆனந்தமய கோஷா. ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ஒவ்வொரு கோஷான்றது தன்மையில இருக்கிறது. அதுலேருந்து ஒன்னொன்னா அப்கிரேட் ஆகி போற மாதிரி அது ஒன்னொன்னு இருக்கும். ஸோ இதுதான் யோகால இருக்கும். சராசரி மனிதர்கள்ல இப்போ இருக்கிறவங்க எப்பயுமே இருப்பாங்க. இதுல யோகால நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா அன்னமய கோஷா. இப்ப அந்த அன்னமய கோஷான்றவங்க பாத்தீங்கன்னா, சில பேர் இன்னைக்கு நம்ம சாப்பாடு கிடைச்சா போதும், ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பீப்புள் அது வசதியா இருக்கலாம், சாதாரணமா இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா, இது வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் பொறுத்தது கிடையாது. இது அன்னமய கோஷம். இன்னைக்கு சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கிறதா, இன்னைக்கு தண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறதா, இன்னைக்கான ஆகாரம் என்ன இருக்கு, நாளைக்கு பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அன்னம் கிடைச்சாலே நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதோட அந்த லேயர் ஆஃப் இதுலயே நம்ம அப்படியே இருந்துருவாங்க. ஸோ அப்படியே இருக்கிறவங்களுக்கு அது அன்னமய கோஷம். இதுல அவங்களுக்கு நாளைக்கு பத்தி சிந்தனையோ எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு வேலைக்கு போறோம், இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், இன்னைக்கு நல்லா நம்ம சாப்பிட்டுறோமா, நாளைக்கு பத்தி நமக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. எந்த சிந்தனையுமே நாளைக்கு பத்தி இருக்கிறோம். ஸோ இந்த அன்னமய கோஷாலேருந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே சாப்பிட்டு திருப்தி பட்டா கூட ஏதோ ஒன்று நம்ம ஒரு இழந்தோம், நம்ம ஏதோ ஒன்று இழக்கிறோம், ஏதோ ஒரு லேக் ஆஃப் இது இருக்கு, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தேடுதல்கள் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷா அப்படின்னு போவாங்க. பிராணமய கோஷான்றவங்க கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, இல்லை யோகா போறவங்க, இல்லை வாக்கிங், யோகா தான் போகணுன்றது கிடையாது, வேற எந்த வித ஆக்டிவிட்டிஸுமே சரி, ஏதாவது ஒன்று கத்துக்கணும், அது மாதிரி அது இல்லை வாக்கிங் போறவங்க. ஸோ கொஞ்சம் நம்மளுடைய பாடியை பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. இவ்வளவு நாள் நம்மளுக்காக உழைக்கிற அந்த உடல் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்க பிராணமய கோஷம் அடுத்த நிலைக்கு நம்ம யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உடலுக்கு தகுந்த மாதிரி நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறது, ஒரு அக்கறை எடுத்துக்கிறது உடல்ல. ஸோ ஒவ்வொரு ஃபிட்டா இருக்கணும். கொஞ்சம் அடுத்து நம்மளோட உடம்பு கச்சமுச்சான் இருக்கிறப்போ அடுத்தவங்களை பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிறவங்கள பார்த்து இதை மாதிரி நம்மள ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 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 முயற்சி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க, நம்ம இதுக்குள்ள அது பிடிக்கணும், அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணுவாங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ், பிராணன்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே பிராணா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பிராணங்கள் நம்ம மூச்சு விடுறதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பிராணத்தை அது மேல கவனத்தை செலுத்தி அதுக்கு மூச்சு விடுறது, அதுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே கத்துக்கிறது, எக்ஸசைஸ் கத்துக்கிறது, இதே மாதிரி ஒரு நிலைகள்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிராணமய கோஷா. ஸோ அந்த கோஷாலே இருந்து பழகி, அதாவது தன்னுடைய நிலைகளை மட்டுமே பார்த்துப்பாங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை என்னுடைய உடம்பு நான் ஒல்லியாகணும், இல்லை நான் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு தன்னுடைய உடல்ல மட்டுமே ஒரு அக்கறை செலுத்தி நம்மளுடைய கொஞ்சம் அந்த சமுதாயத்துலேருந்து கற்றுக்கிட்டு, ஸோ அப்படி நம்ம அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிராணமய கோஷால் தான். அது பிராணமய கோஷா இருக்கும். கொஞ்சம் அந்த சொசைட்டிக்கு நம்ம மட்டுமே சந்தோஷமா இருந்தால் பத்தாது, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணுன்ற மாதிரி இது மாதிரி இருக்கும். அடுத்தது மனோன்மய கோஷா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷால எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மட்டுமே சந்தோஷமா இருந்தால் பத்தாது, யார் சந்தோஷமா இருக்கணும்,
உலகத்துல இருக்கிற சொசைட்டில இருக்கிறவங்க அவங்களும் நல்லா இருக்கணும். இப்ப எங்கேயோ போர் நடக்கிறது நம்ம பாக்குறோம். அந்த போரால இங்க வந்து நம்ம வந்து இப்ப இந்தியால சிலிண்டர் கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்றோம். இப்போ கொரோனா எங்கேயோ நடந்த ஒரு விஷயங்கள் தான். ஆனா நம்ம வந்து ஹோல் வேர்ல்டே வந்து அவஸ்தைப்பட்டது இல்லையா? ஸோ சமுதாயம் நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருப்போம். சமுதாயத்துல தான் நம்மளும் ஒரு அங்கம். அதாவது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் பிண்டத்தில் அது மாதிரி தான் சமுதாயத்துல தான் நம்மளும் ஒரு அங்கம். ஸோ அப்ப அவங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நம்மளும். அப்போ வந்து அவங்க சமுதாய பற்றுக்கள் வந்து நிறைய வரும். யாரும் இந்த மனோன்மய கோஷத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சமுதாயத்து பற்றுல நல்லா வரும். சமுதாயத்தை பற்று வந்து நிறைய நிறைய சொசைட்டிக்கு செய்வாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு குண சிந்தனைகள் உள்ளவங்களுக்கு தான் அந்த மனோன்மய கோஷம். அதாவது அன்னமய கோஷாலேருந்து சாப்பாடுலேருந்து போய் தன்னுடைய உடல் நலத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு அதுலேருந்து வந்து அதனால என்ன நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த சொசைட்டிக்கும் நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறவங்க அந்த 3வது ஸ்டேஜான மனோன்மய கோஷாவுக்கு போவாங்க. போறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த யோக நித்ரா. இப்ப நீங்க என்னடா யோக நித்ரா சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. யோக நித்ரான்றது ரிலாக்ஸேஷன், இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப யோகால இருக்கிறவங்க யோக நித்ராவுக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுறது, இல்லை நம்மளோட ரெக்கார்டை கேட்கறது எல்லாமே பார்த்து அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி நல்லா படுத்துக்கிட்டு நம்ம நல்லாவே வந்து ஒரு அந்த ரிலாக்ஸேஷன் மோட்ல வந்து இப்போதான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றோம் இல்லையா, நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ என்னென்ன செயல்படணும், நம்ம எதமா ஆகணும், நம்மளோட அந்த சிந்தனைகள் வந்து உயர்ந்ததா இருக்கும். மனோன்மய கோஷால இருக்கிறவங்களுக்கு சிந்தனைகள் வந்து உயர்ந்ததா இருக்கும். உயர்ந்ததா இருக்கிறதப்பதான் நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்றோன்றது நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மனோன்மய கோஷால ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அப்ப அது மாதிரி ஸ்டேஜ் ஆளுங்களுக்கு வர்றப்பதான் அவங்களுக்கு வந்து அது மாதிரி மன ஸ்டேஜஸ் வரும். ஸோ இதெல்லாமே தாண்டி ஒரு ஒரு காலகட்டங்கள் அடுத்தது வந்து 4வது பயம் அது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷான்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே இந்த 3 பாதைகளை கடந்தவங்க எதையுமே விஞ்ஞானமய கோஷால வந்து எதையுமே டெப்தா போவாங்க. அதாவது அவங்களுடைய மத சம்பந்தப்பட்டவங்களா இருக்கட்டும், நிறைய பிஹெச்டி பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க. அது சாதாரணமா மேலோகமா படிக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அது சம்பந்தமா எக்ஸ்பர்ட் ஆறவங்க தான் பிஹெச்டி பண்ணுவாங்க. இல்ல அவங்களோட நூல்லே இருக்கும். இப்ப நம்மளுடைய குரான் ஆகட்டும், பைபிள், பகவத்கீதை எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எந்த ஒரு இது கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த இந்த மத நூல்கள்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் இருப்பாங்க. அது இன்னுமே அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயங்களுமே மேலோமா பார்க்காம அதுக்கு உள்ளார்ந்து போகணும். இப்ப யோகான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இப்ப நம்ம டாபிக்கை பொறுத்த வரைக்கும் யோகால எடுத்துக்கிட்டா நம்ம இன்னும் இன்னும் போய் சேரணும், இன்னும் படிக்கணும் அப்படின்றனால அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் தான் என்னுடைய மனநிலை இருக்கு. பட் இன்னும் கூட அந்த ஸ்டேஜுக்கு நான் வரல. செகண்ட் தேர்ட்ல தான் கொஞ்சம் அப்படியே இருக்கும். இல்லை ஆனா சில இயற்கை சூழ்நிலைகள் நம்மளுக்கு நிறைய வந்து மாறுபடும். அதனால நாங்க இன்னும் அந்த செகண்ட் தேர்ட் அந்த 4th ஸ்டேஜ்லயே எல்லாம் பாதி பாதி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா எதுவுமே டெப்தா போவாங்க. எந்த ஒரு நாலேஜ் எடுத்துட்டாலும் நல்ல டெப்தா கத்துக்கணும். அதே மாதிரி ஒரு இது போவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு படிக்கிறதுக்குமே நல்லா இது ஆழ்ந்த அறிவு கிடைக்கணும். எந்த இது படிச்சாலும் நீங்க வந்து ஒரு ஆழ்ந்த அறிவு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. இது எல்லாமே தாண்டி என்ன பண்ணோம்னா அதுக்கு எல்லாமே சார்ந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு தேடல்கள் இருக்கும். தேடல்கள் இருக்கும்போது வந்து ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் இதுக்கு மேல உலகத்துல ஆனந்தம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வர்றவங்க தான் பாத்தீங்கன்னா மெடிடேஷன். அதாவது காலையிலயும் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா மேக்சிமம் அந்த ஸ்டேஜ் வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். அப்ப காலையிலயும் மாலையிலயும் கண்டிப்பா சில பேர் அது ஒரு தவறாம நம்மளுடைய நித்திய கடன் மாதிரி பண்றவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தான் ஆனந்தமய கோஷா. ஸோ அந்த ஆனந்தமய கோஷால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளுமே மெடிடேஷன் பண்ணல, இது தியானங்கள் பண்ணல ஒரு அப்படின்னு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதையோ ஒரு பறி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அந்த அந்த ஆனந்தமய கோஷா இருக்கும் எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் என்ன இருந்தாலும் இந்த ஒரு இறைவனடி சேர்றது இன்னும் பிறவி வேண்டாத ஒரு நிலைமை தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பிறப்பின் நோக்கம் புரியும். நம்மளுக்கு ஏன் பிறந்தோம், எதனால வந்தோம், எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு வந்து அந்த அந்த பிறப்பின் நோக்கம் புரிகிறப்போ இதுதான் உலகம், இதுதான் நம்ம வந்த நோக்கம், இதுதான் நம்மளுக்கு இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இந்த செயல்கள் செய்யறதுக்காக இது சுத்தி இருக்கிற நம்ம எல்லா செயல்களுமே எல்லாமே நம்மள வந்து ஒரு அப்டக்கல்ஸ் மாதிரி தான். ஸோ எல்லா அந்த தடைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து
கிளைகள், பக்க கிளைகள், மெயின் கிளை போகும்போது பக்க கிளைகள்லாம் வெட்டிட்டு வெட்டிட்டு போவாங்க. சில மரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த நேரா போகும். ஸோ அது அந்த அந்த நேர் போறதுக்கு தான் நம்ம பக்க கிளைகள். அந்த மாதிரி வாழ்க்கையில அப்டக்கிள்ஸ் நிறைய வந்தா கூட அதுக்கு தடைகள் எல்லாம் போகும்போது நம்மளுக்கு இந்த ஆனந்தமய கோஷம் போகும்போது நம்மளுக்கு இப்போ இதுதான் இந்த 5 ஸ்டேஜஸ் தான் மனிதர்கள். ஸோ நீங்க எந்த ஸ்டேஜ்ல வேணா இருக்கலாம். நீங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அன்னமய கோஷம் இருக்கிறவங்க இது கிடையாது. ஆனா ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒன்னொன்னு ஒரு ஒரு பக்கமா நீங்க வர்றப்போ உங்களுடைய ஒரு விஞ்ஞான அறிவுகள் மட்டும் இல்லாம ஆன்மீக அறிவில் நீங்க நல்லா வருவீங்க. ஸோ நீங்க எந்த அறிவுல இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி விஞ்ஞான கோஷால தான் ஓரளவுக்கு இருக்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ பிராணமய கோஷாலையும் மனோன்மய கோஷாலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஷஃபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி எல்லாம் நீங்க எந்த இதுல இருக்கீங்கன்றது உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த கோஷாக்கள்லாம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி.